இந்திய அரசியலமைப்பு வந்து இன்னைக்கு ஏற்பட்டதுக்கு ஒரு முக்கியமான காரணம் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க தான். ஏன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இவங்களோட டிராஃப்டிங் கமிட்டியோட ஹெட்டா வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க தலைமை தாங்கி தான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கான்ஸ்டிடியூஷனே வந்து அமைச்சாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த நீங்க எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். இவருடைய படிப்பு வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப நான் டிஸ்ப்ளே பண்றேன் பாருங்க. கிட்டத்தட்ட இந்த மாதிரி ஒரு நபர் ஐய்யய்யோ! படிக்க முடியுமா? அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, கண்டிப்பா ரொம்ப ரொம்ப கஷ்டம். இந்த காலங்கள்ல நம்மளால 2 டிகிரி, 3 டிகிரி படிக்கிறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா, நாக்கு தள்ளிடுது. இவரு அப்பயே வந்து பார்த்தீங்கன்னா, இத்தன டிகிரி வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு அப்படின்றது வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அது மட்டும் இல்லாம, இந்த ஒரு சமூகத்துல அவருக்கான ஒரு டாமினேஷன், அவர் படிக்கக்கூடாது, வேற என்னென்னலாம் வந்து பார்த்தீங்கன்னா, அவருக்கு எதிரா செய்ய முடியுமோ எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் வந்து செஞ்சாங்க அப்படின்றத நீங்க எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் கடந்து இவ்வளவு ஒரு பெரிய பெரிய படிப்புகள வந்து அவர் படிச்சதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, "என்ன படிக்கவே கூடாது" அப்படின்னு சொல்லி நீங்க சொன்னீங்க. பாருங்கடா நான் வந்து இவ்வளவு படிப்பு வந்து படிச்சிருக்கேன் அப்படின்றத ஒரு வெறி கொண்டு படிச்சு, இந்த ஒரு இந்தியாவுக்கு ஒரு பெருமை சேர்த்து